সব হিন্দু ঘরে ধ্বজ লাগাতে হবে কাল সকালের মধ্যে সব হিন্দু ঘরে ধ্বজ উঠবে एकदम सेपरेट कर दो एखानकार ये सब जिहादी मौलवादीদের সাথে আমাদের হিন্দুদের वो ही सेना में भर्ती करेगा अपने बच्चे को और जब पुलिस में हिंदू होगा और सेना में हिंदू होगा और सारे हिंदू संगठित होकर के एक सुर में बोलेंगे तो भारत मजबूत होगा। மியா को इतना परेशान करो कि वो देश छोड़कर भाग மியாக்களை எந்த அளவில் கொடுமைப்படுத்தணும்னா அவர்கள் நாட்டை விட்டு ஓடி போக வேண்டும். तुम्हें सड़क चाहिए, உங்களுக்கு ரோடு தேவையா, டெவலப்மெண்ட் தேவையா, அப்போ நீங்க எல்லாருமே ஹிந்துவாக மாறிடுங்க, உங்களுக்கு எல்லாமே நாங்க செய்து கொடுக்கிறோம். ஒரு பக்கம் அசாமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா, இன்னொரு பக்கம் பிஜேபியின் பிரசிடென்ட், வெஸ்ட் பெங்கால் பிஜேபியின் பிரசிடென்டான சுவேந்து அதிகாரி, ஒரு நபர் கையில் ஆட்சி இருக்கிறது, சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஆட்சியை பிடிக்க பார்க்கிறார். இந்த இரண்டு நபர்களுமே எந்த அளவில் இந்த நாட்டு மைனாரிட்டிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்புகளை அள்ளி கொட்டுகிறார்களோ, இந்த இரண்டு நபர்களுமே சுதந்திரமாக இருக்க வேண்டுமா? இந்த நபர்கள் இந்த நிமிடத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணுமா? பட்டிருக்க. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய், எந்த மொழி பேசக்கூடிய நபராக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்த நபராக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்த நபராக இருந்தாலும், உங்கள் அனைவருக்குமே பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம். அந்த சபதத்தை எடுத்து தானே நீங்க சீஃப் மினிஸ்டர் பதவியில் உட்கார்ந்தீர்கள். இன்னைக்கு ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் மியாக்களுக்கு நீங்க கொடுமைப்படுத்துங்கள், அந்த கொடுமையை தாங்க முடியாமல் அவர்கள் நாட்டை விட்டு ஓடி போக வேண்டுமா? நான் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் என்று மாறுதட்டி கொண்டிருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி, வெஸ்ட் பெங்கால், அவங்களுடைய மக்கள் ஏதோ தலைவர் வந்திருக்கிறார், எங்களுடைய கஷ்டங்களை சொன்னால் அவர் சரிபார்த்து கொடுப்பார் என்று மக்கள் நம்பி அந்த நபரிடம் ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எங்க தெருவில் ரோடு கிடையாது, மற்ற வசதிகள் கிடையாது, மின்சாரம் சரியாக வருவதில்லை, தண்ணீர் சரியாக வருவதில்லை. அதற்கு அந்த நபர் கொடுத்த பதில், நீங்க எல்லாம் முஸ்லிம் தானே, ஹிந்துவாக மாறிடுங்க, உங்களுக்கு நாங்க எல்லாமே பண்ணி கொடுக்கோம். நம்ப முடியவில்லை இல்லையா? பாருங்க. আগে ভাই পাঁচু বেঁচে থাকলে না সব হিন্দু ঘরে ধ্বজ লাগাতে হবে কাল সকালের মধ্যে সব হিন্দু ঘরে ধ্বজ উঠবে एकदम सेपरेट कर दो एखानकार ये सब जिहादी मौलवादीদের সাথে আমাদের হিন্দুদের আর সব মন্দিরে মাইক টাঙাও এবং হর্ন দাও গোটা গ্রামে প্লাস প্রত্যেক শাক বিতরণ করো ধর্ম পরিবর্তন করতে হবে এখনো পর্যন্ত ওরা ধর্ম পরিবর্তন করতে হবে. ஹேமந்த் பிஸ்வ சர்மா, அசாமின் சீஃப் மினிஸ்டர், இந்த நபரை பற்றி மிக ஆழமாக நான் எடுத்து காட்டுவதற்கு முன்பு சுவேந்து அதிகாரி, பிஜேபியின் வெஸ்ட் பெங்கால் பிரசிடென்ட், இந்த நபர் பேசியதை நீங்களே கேளுங்கள். की जबरदस्ती विश्वविद्यालय गेट पर देखिए, ये अमन यादव वरिष्ठ छात्र नेता को किस तरह से ये लोग बोल रहे हैं. ये देखिए किस प्रकार से ये देखिए ये विश्वविद्यालय का अध्यक्ष, हमारे विश्वविद्यालय का अध्यक्ष. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். ரெண்டாவது, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். வெட்கமாக இல்லை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக, சட்டத்திற்கு எதிராக எந்த அளவில் இது போன்ற நபர்கள் தாண்டவம் ஆடுகிறார்கள். இவர்களுக்கு வெட்கமாக இல்லை. இவர்களுக்கும் ஜால்ரா அடித்து 10 பேர் இவர்களுக்கு பாதுகாப்பிற்காக இவர்களை சுட்டி வளைத்து நிற்கிறார்கள். ஆர் தே ரைட் டு பி இன் திஸ் பொசிஷன்? இந்த நபர்கள் இந்த பதவியில் இருக்க தகுதியானவர்களா அல்ல மக்களை போய் சந்திப்பதற்கும் தகுதியானவர்களா என்று நீங்களே முடிவெடுங்கள். இது மட்டுமல்ல, கடந்த 15 நாட்களாக ஆண்ட பரம்பரை, பிராமணர்கள், குப்தா, பனியா, உயர் சாதியினர்கள் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய படத்திற்கு செருப்பு மாலைகளை போட்டு செருப்பால் அடித்தார்கள். நரேந்திர மோடி தேரி கபர் குதேகி என்று கூறினார்கள். சுடலக்கரையில் நரேந்திர மோடிக்கு நாங்கள் குழிவெட்ட போகிறோம் என்று கூறினார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் அராஜகம் தாண்டவமாடியது. ஒரு பிராமண கூட்டம்
இன்னொரு பிராமண நீதிபதி அவர்களுக்கு சாதகமாக யூஜிசி பில்லை ரத்து செய்து விட்டார். இன்னைக்கு அதே தலித்கள், ஆதிவாசிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் யூஜிசி சட்டம் தேவை என்று போராட வந்த போது போலீசார்கள் எந்த அளவில் அவர்களை கைது செய்கிறார்கள் என்று நீங்க பாருங்கள். 15 நாட்களாக இந்த போலீசார்களையும் உங்களால் பார்த்திருக்க முடியாது, இந்த அரசாங்கத்தையும் பதில் கொடுக்கும்படி பார்த்திருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் உயர் ஜாதியினர்களா, சுவர்ண ஜாதியை சார்ந்த நபர்களா. பிங்கி சௌத்ரி, ஹிந்து ரக்ஷா தல், ஒரு சில வாரத்திற்கு முன்பு இஸ்லாமியர்களை கொல்லுவதற்காக ஆயுதங்களை டிஸ்ட்ரிபியூட் செய்த நபர் கைதானார். அடுத்த நாளே இவருக்கு பெயில் கிடைத்து விட்டது. இப்போ இந்த நபருடைய பைத்தியகாரத்தனம் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கிறது. வட இந்தியாவில் இந்துக்களுடைய பாப்புலேஷன் குறைந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் 4 குழந்தை 5 குழந்தை என்று பெத்து போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்துக்களும் அதே போன்று 4, 5, 6 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும். ஒரு நபர் 4வது குழந்தையை பெற்றால் எங்களுடைய ஆஃபீஸருக்கு வந்து 21,000 ரூபாயை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். 5வது குழந்தையை பெற்றால் 31,000 ரூபாய். இந்த நபர் 21,000 ரூபா கொடுப்பாராம். அதற்காக மக்கள் 4வது 5வது குழந்தையெல்லாம் பெற்றுக்கொள்ளணுமா? சாப்பிட எங்கே போவார்கள்? படிப்பிற்கு எங்கே போவார்கள்? நீ கொடுக்கக்கூடிய பிச்சைக்கார 21,000 ரூபாயை வைத்து 31,000 ரூபாயை வைத்து யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? இது போன்ற மிருகங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் என்று கீழே கமெண்ட்டில் எழுதுங்கள். இந்த மிருகம் பேசியதை நீங்க கேளுங்கள். जय श्री राम। मैं अपने सभी भाइयों से एक बात कहनी चाहता हूं कि आज हमारे परिवार 1-1, 2-2 बच्चे कर रहे हैं, वो हमारे भारत के लिए आने वाले समय के लिए बहुत घातक होगा। और ये मुसलमान 10-10, 12-12 बच्चे पैदा कर रहे हैं। इनकी मानसिकता इस भारत को कब्जा करने की है और सनातन धर्म को समाप्त करने की है। तो मैं अपने सभी हिंदू परिवारों से ये कहना चाहता हूं, जो सोच रहे हो कि आर्थिक परेशानी उसे है, तो मैं एक बात कहता हूं, जो भी हिंदू परिवार 4था बच्चा करेगा तो वो कार्यालय से आकर 21,000 रुपए हर 4थे बच्चे पर मेरे से लेके जाए, हिंदू रक्षा दल कार्यालय से। और 5वां करेगा तो उसको 31,000 रुपए दिए जाएंगे। और ये हमारे सूरज भाई हैं, सूरज पंडित जी, इन्होंने इस देश की चिंता करते हुए इन्होंने मुझसे कहा है कि भैया हमारे हिंदू परिवार जो कमजोर होते जा रहे हैं क्योंकि वो बच्चे पैदा नहीं कर रहे हैं, तो आप एक घोषणा करो। तो मैं सूरज भाई की तरफ से एक घोषणा कर रहा हूं। तो ये घोषणा ये है कि आप 4थे बच्चे पर 21,000, 5वें बच्चे पर 31,000 हम देंगे। अगर किसी को अपने बच्चे की पढ़ाई करने में दिक्कत आती हो, क्योंकि बहुत कहते हैं कि हमारे बच्चे पढ़ाएगा कौन, कैसे करेगा, तो मैं उसे कह रहा हूं 4थे और 5वें बच्चे की शिक्षा की व्यवस्था भी हम लोग करेंगे। लेकिन आप परिवारों को कमजोर मत करो, अपने परिवारों को बढ़ाओ। और जो ये रिश्ते नाते चाचा, ताऊ, मामा, फूफी, ये सब खत्म हो जाएंगे। तो इसीलिए मेरा आह्वान है कि आप लोग अपने परिवारों को बढ़ाओ, अपने परिवारों में 5-5, 6-6 बच्चे जरूर पैदा करो। और जब बच्चे होंगे तभी हमारा देश बचेगा। क्योंकि जिस घर में 4 होंगे, 5 होंगे, वही पुलिस में भर्ती करेगा अपने बच्चे को, वही सेना में भर्ती करेगा अपने बच्चे को। और जब पुलिस में हिंदू होगा और सेना में हिंदू होगा और सारे हिंदू संगठित होकर के एक सुर में बोलेंगे तो भारत मजबूत होगा। तो आप लोग पूरी ताकत के साथ बच्चे करें। 4थे बच्चे पर 21,000, 5वें बच्चे पर 31,000 और बच्चे की 4थे और 5वें बच्चे की शिक्षा की व्यवस्था भी हम लोग करेंगे। लेकिन आप बच्चे करो और भारत को हिंदू राष्ट्र बनाने में अग्रिम हिस्सा बनो। जय श्री राम। மறுபடியும் ஹேமந்த் பிஸ்வ சர்மாவுடைய அதே கதைக்கு நான் உங்களை கூட்டிச் செல்கிறேன். हेमंत बिस्वा शर्मा असम चीफ मिनिस्टर கூறியது என்ன? मियाओं को इतना परेशान करो कि देश छोड़कर भाग जाए. मिया இஸ்லாமியர்களை குறித்து அவர்களை எந்த அளவில் கொடுமைப்படுத்தணும்னா அவர்கள் நாட்டை விட்டே ஓடி போக வேண்டும். ரிக்ஷாக்காரன் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் 5 ரூபாய் கேட்டால் எண்ணி 4 ரூபாய் கொடுங்கள். அந்த மியா கேட்பதை அப்படியே கொடுக்காதீர்கள். இந்த நபர் கூறிய வார்த்தையை நம்பி அசம்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அதே வேலையை பார்த்திருக்கிறார்.
வீடியோவை பாருங்கள். हेलो 1 टका 2 टका 3 टका 4 टका हाँ 2 टका भाड़ा কিয় 4 টকা আপোনাক মই কেনেকে 20 টকা দিম আকৌ মই দিব নোৱাৰো দাদালো নহলে নাই কি আমি কি কম योगी आदित्यनाथ वर्सेस हेमंत बिस्व शर्मा. हु इज हिंदू महान? யார் ஹிந்துக்களுக்கு நடுவே மகானாக வெளிவருகிறார் என்கிற இந்த போட்டா போட்டியில் இது போன்ற அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருக்கிறார்கள். இந்த நபருடைய ஸ்டேட்மெண்ட் இது முதல் முறையாக கிடையாது. இது போன்ற ஏராளமான ஸ்டேட்மெண்ட்களை இந்த நபர் கொடுத்து வருகிறார். இப்போ இந்த வீடியோ வைரல் ஆனதற்கு பின்பு அந்த நபருடைய வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். ப்ளீஸ் हेमंत बिस्व शर्मा उड़े இந்த வீடியோவை முதலில் பாருங்கள். कोई गलती से भी कांग्रेस को वोट मत दीजिए. कांग्रेस को वोट देने का मतलब देश का बाबर लोगों को एनकरेज मिलना है. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ வைரல் ஆனதற்கு பின்பு நான் கூறியது பங்களாதேஷி முஸ்லிம்களை பற்றி, அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றி நான் பேசவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மியா அந்த புள்ளி இருக்காதான். பங்களாதேஷில் இருந்து வரக்கூடிய மியா அதில் புள்ளி இருக்குமா? இது வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை எடுத்து காட்டுகிறார் இந்த நபர். இது மட்டுமல்ல, இது முதல் முறையாக இந்த நபர் இந்த மாதிரி பேசினதில்லை. राम मंदिर में इसलिए नहीं जाते कि देश का बाबर नाराज ना हो जाए. எதிர்க்கட்சிகள் ராகுல் காந்தி ராமர் கோவிலுக்கு எதற்காக போகவில்லை என்றால் இஸ்லாமியர்கள் எல்லாருமே பாபர் கோபித்துக் கொள்வார்களா. हमें सीट देते रहिए, मुगल जो कारनामा करके गए थे हम साफ कर देंगे. எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க. முகல்ஸ் என்னெல்லாம் தவறு செய்து போனார்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் சரி பார்த்து விடுவோம். प्लीज लिसन टू हिम. இந்த நபர் பேசிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட். बांग्लादेश से जो लोग आए हैं वो लोग अपने आप को ही मियाँ बोलते हैं. मैं तो वो नाम नहीं दिया है, वो तो खुद ही वो नाम लिया है. वही लोग खुद बोला है कि हमें मियाँ बोलिए. मियाँ कविता लिखा है, मियाँ पोएम लिखा है. ये नाम थोड़े मैंने देश के कोने कोने से बाबर को हम लात मारकर बाहर निकालने का समय आ चुका है. நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாபரையும், பாபர்னா முஸ்லிம்ஸ், ஒவ்வொரு முஸ்லிமையும் உதைத்து விரட்டக்கூடிய தருணம் வந்துவிட்டது. ப்ளீஸ் மைண்ட் இட், ஹி இஸ் அ சீஃப் மினிஸ்டர். ஹி இஸ் சிட்டிங் ஆன் அ கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அண்ட் தெர் இஸ் நோ கேஸ், தெர் இஸ் நோ அரெஸ்ட் அகேன்ஸ்ட் ஹிம், தெர் இஸ் நோ ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஹிம். ஹி டசன்ட் ஸ்டாப் தேர். இந்த நபருடைய இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். आपका चेहरा सद्दाम हुसैन जैसा हो गया है. உங்களுடைய முகம் சத்தாம் ஹுசைன் போன்று மாறிவிட்டது. நீங்கள் நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் வல்லபாய் பட்டேல் போன்ற முகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஜவஹர்லால் நேரு அது கூட பரவாயில்லை. மகாத்மா காந்தி ஓகே ஏற்றுக்கொள்ளலாம். பட் உங்களுடைய முகம் சத்தாம் ஹுசைன் போன்று மாறிவிட்டது. யாரை? இஸ்லாமியர்களை பார்த்து. ஜஸ்ட் இமேஜின் திஸ் பர்சன். ஹீ சேஸ் 5 ரூபாய் உழைத்து வேர்வை சிந்தி ஒரு மியா உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு செல்லும்போது, காலால் சைக்கிளை மிதித்து கூட்டு செல்லும்போது அந்த நபர் 5 ரூபாய் கேட்டால் நீங்கள் 4 ரூபாய் கொடுங்க, முழு பணத்தை கொடுக்காதீர்கள். இந்த நபர் எந்த அளவில் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பேசியிருக்கிறார். ஜனவரி 27ஆம் தேதி இந்த நபர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் பின்பு ஒட்டுமொத்த காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, அனைத்து ஆப்போசிஷன் லீடர்ஸ்கள் கண்டித்து பேசிய பின்பு கூட இந்த நபர் மன்னிப்பை கேட்கவில்லை. இப்போ வெளியே வந்து இந்த நபர் கொடுக்கக்கூடிய பதில், நான் பங்களாதேஷி முஸ்லிம்களை பற்றி தான் பேசினேன், நான் அசமில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லை. ஒட்டுமொத்த பிஜேபியுடைய ஹிந்து முஸ்லிம் அரசியலை நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அமித்ஷா இதே அசம், ஏன்னா அசம்ல அடுத்த 2 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகிறது. அதனால் இப்போ நரேந்திர மோடியும் போவார், அமித்ஷாவும் போவார், ஹேமந்த் பிஸ்வ சர்மா. ஏன்னா அங்க கிரவுண்ட்ல இவர்கள் எதுவுமே செய்யவில்லை.
எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் கிடையாது. மக்கள் கேள்வி கேட்கும்போது ஹிந்து முஸ்லீம் என்கிற இந்த கார்டை ப்ளே செய்கிறார்கள். ஹிந்து முஸ்லீம் என்கிற இந்த கார்டை ப்ளே செய்து அங்கே இருக்கக்கூடிய அரசியலை மீண்டும் ஆட்சி பிடித்து விடலாம் என்கிற இந்த கனவு. அதற்கு SIR இருக்குது, EVM இருக்குது, அது வேற விஷயம். பட் ஒரு கம்யூனல் ஆங்கிளை காட்டணும். ஏன்னா மக்கள் ஹிந்து ராஷ்டிராவிற்காக ஓட்டு போட்டார்கள் என்கிற ஒரு கற்பனை கதையை விற்கலாம் இல்லையா? இப்போ அமித்ஷா அவர்கள் இங்கே அசமிற்கு சென்றபோது 10,715 கோடி ரூபாய்க்கான அனௌன்ஸ்மெண்ட், இதில் 250 கோடி ரூபாய் செலவில் அசமின் 2வது அசம்பிளி காம்ப்ளெக்ஸ் கட்டப்போவதாக கூறியுள்ளார். आपने असम को क्या दिया? गोलियां, बम धमाके, संघर्ष और युवाओं की मौत। भारतीय जनता पार्टी की सरकार बनने के बाद, नरेंद्र मोदी प्रधानमंत्री बनने के बाद पूरे नॉर्थ ईस्ट क्षेत्र में 20 से ज्यादा समझौते हुए 10,000 युवाओं ने हथियार नीचे डालकर हमारे आसाम और नॉर्थ ईस्ट को सुरक्षा. Today from the stage of Dibrugarh, I want to ask Congress leader Rahul Gandhi, what did you give to Assam? கடந்த 11 வருடங்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். What did you give to Assam? At least the previous government, including Vajpayee's government, that is BJP government, they gave peace. இந்த நாட்டுடைய யூனிட்டியை காப்பாற்றினார்கள். இந்த நாட்டுடைய ஆன்மாவை காப்பாற்றினார்கள். இந்த நாட்டுடைய யூனிட்டியை உடைக்கக்கூடிய வேலையை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இப்போ இந்த நாட்டு சம்விதானம் எதை எடுத்து காட்டுகிறது? இந்த நபர் மீது ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் என்னெல்லாம் இந்த நபர் மீறி இருக்கிறார்? ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19ல /1, /2, 21 and 25 இந்த அனைத்து ஆர்டிகளையுமே இந்த நபர் மீறி இருக்கிறார். இந்த நபர் மீது உடனடியாக வழக்கு பாயணும். எந்த விதமான வழக்கு பாயணும்? ட்ரபிள் மியா முஸ்லிம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்க கொடுமைப்படுத்துங்கள் என்று கூறிய அதே வார்த்தைக்கு இந்த நபர் மீது BNS செக்ஷன் 196 போடணும். ப்ரொமோட்டிங் enmity between different groups on ground of religion, race, place of birth, residence, language, caste, community or doing acts prejudicial to maintenance of harmony. இரண்டு சமுதாயத்திற்கு நடுவே, மனிதர்கள் நடுவே, அது ரேசிசமாக இருக்கட்டும், அவருடைய பிறந்த இடமாக இருக்கட்டும், அல்ல அவருடைய ரெசிடென்ஸாக இருக்கட்டும், அல்ல மொழியை வைத்தோ, காஸ்டை வைத்தோ, கம்யூனிட்டியை வைத்தோ, எந்த விதத்திலும் ஒரு நபர் பிரிவினவாதத்தை திணிக்கும் போது அந்த நபர் மீது 153A IPC 196 BNS செக்ஷன் படி வழக்கு பாயணும். 3 வருடம் சிறை தண்டனை. செய்தார்களா? அதான் சீஃப் மினிஸ்டர் ஆச்சே, தொட முடியாது இல்லையா? 2வது BJP. செக்ஷன் 295 IPC BNS படி 299 deliberate and malicious act intended outrage religious feeling of any class of the citizen. எந்த வர்க்கத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் அவர்கள் மனதில் ரிலிஜியஸ் மதச்சார்பற்ற வெறுப்பை உருவாக்கியதற்காக இந்த வழக்கு. இதிலும் 3 வருடம் சிறை தண்டனை. கிடைத்ததா? கிடைக்காது. செக்ஷன் 505 IPC இப்போ BNSல செக்ஷன் 353 இதன்படி ஸ்டேட்மெண்ட் கண்டக்டிங் டு பப்ளிக் மிஸ்chief, மக்கள் மத்தியில் வெறுப்பை உருவாக்கக்கூடிய இந்த சட்டம், இந்த சட்டப்படி நீங்க பார்த்தீர்கள்னா இவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை சப்செக்ஷன் ஸ்டேட் கிரியேட்டிங் promoting enmity, hatred or will between classes. This applies on him. Section 153B IPC இதன்படி imputation, arrasion, prejudicial and national integration இந்த வழக்கும் இந்த நபர் மீது போடப்படும். அதாவது 3வது செக்ஷன் 302 BNS, இதுக்கு முன்னாடி இருந்த IPCல 293 இந்த நபருடைய வார்த்தைகள் ஒரு சமுதாயத்தை, ஒரு குறிப்பிட்ட ரிலிஜியஸை நம்பக்கூடிய நபர்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தால் இந்த நபர் மீது வழக்கு பாயணும். இப்போ சொல்லுங்க, எந்த விதமான நாட்டை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? எங்கே திரும்பி பார்த்தாலும் ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரங்கள் மட்டும்தான். இந்த வீடியோக்களை நீங்கள் AI ஜெனரேட்டட் வீடியோவாகவும் எடுத்து காட்டக்கூடாது என இவர்களே ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ அனைத்துமே இவர்களுடைய தொண்டர்களே வீடியோவாக பதிவிட்டு இவர்களுடைய பேஜஸ்களே போட்ட வீடியோக்கள். எதற்காக சுப்ரீம் கோர்ட் அமைதியாக இருக்கிறது?
அமைதியாக இருப்பார்கள். காரணம், அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் பிராமணர்களுக்கு, பிராமண ஐடியாலஜிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபராக இருக்கும்போது எப்படி நீங்கள் அங்கிருந்தும் நியாயத்தை, நீதியை எதிர்பார்க்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.